வணக்கம். புதுவை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை பிரதிபலிக்கும் கமலா தொலைக்காட்சியின் செய்திகளுக்காக பிரபாவதி. விரிவான செய்திகளை காண்பதற்கு முன் தலைப்புச் செய்தியை பார்க்கலாம். புதுச்சேரியில் ஆளும் கட்சிக்கு ஆதரவாக வாக்காளர் சிறப்பு சீர்திருத்த பணிகள். வீடியோ ஆதாரத்துடன் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவர் வைத்தியநாதன் குற்றச்சாட்டு. வடிசாராய ஆலையில் முன்னறிவிப்பின்றி பணி நீக்கம் செய்யப்பட்ட 53 ஊழியர்களுக்கு மீண்டும் பணி வழங்க வலியுறுத்தல். நிரந்தர ஆசிரியர்களை நியமிக்க வலியுறுத்தல். ஆரியாங்குப்பம் சிந்தனை சிற்பி சிங்கார வேலர் அரசு உயர்நிலைப் பள்ளி மாணவர்கள் சாலை மறியல். இனி விரிவான செய்திகள். புதுச்சேரியில் ஆளும் கட்சிக்கு ஆதரவாக வாக்காளர் சிறப்பு சீர்திருத்த பணிகள் நடைபெறுவதாக வீடியோ ஆதாரத்துடன் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவர் வைத்தியநாதன் குற்றம் சாட்டியுள்ளார். புதுச்சேரி மாநிலத்தில் வாக்காளர் சிறப்பு சீர்திருத்த பணி கடந்த 4ஆம் தேதி அனைத்து தொகுதிகளிலும் தொடங்கி நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் லாஸ்பேட்டை தொகுதியில் வாக்காளர் சிறப்பு சீர்திருத்த பணியில் அதிகாரிகள் ஈடுபட்டனர். அப்போது PLO அதிகாரியுடன் ஆளும் கட்சிக்கு ஆதரவான நபர்கள் பணியில் ஈடுபட்டு வருவதாக லாஸ்பேட்டை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவருமான வைத்தியநாதனுக்கு தகவல் கிடைத்தது. இதையடுத்து சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று PLO பெண் அதிகாரியிடம் கேட்டபோது அவருடன் வந்த நபர் தன்னார்வலர் என தெரிவித்துள்ளார். மேலும் PLO பெண் அதிகாரியுடன் ஆளும் கட்சிக்கு ஆதரவான பையுடன் வாக்காளர் விவரங்களை வைத்துக் கொண்டு பணியில் ஈடுபட்டதை சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் செல்போனில் வீடியோ எடுத்து வைத்துக் கொண்டார். பின்னர் இந்த சம்பவம் குறித்து புதுச்சேரி மாநில காங்கிரஸ் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான வைத்தியலிங்கத்திடம் சென்று நடந்த சம்பவம் குறித்து விளக்கி கூறினார். மேலும் ஆளும் கட்சிக்கு ஆதரவாக வாக்காளர் சிறப்பு சீர்திருத்த பணிகள் நடைபெறுவதாகவும் உடனடியாக இந்த பணியை நிறுத்தம் செய்ய வேண்டுமென பாராளுமன்ற உறுப்பினர் வைத்தியலிங்கம் கோரிக்கை விடுத்தார். இது தொடர்பாக தலைமை தேர்தல் அதிகாரியிடம் புகார் அளிக்க உள்ளதாகவும் தெரிவித்தார். நம்ம வீட்டு பக்கத்திலே வந்து பூத் லெவலில் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு வீட்டில் உட்காந்துருந்தாங்க. அங்கே கணக்கெடுப்பு பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா ஒரு சிவகுழந்தை இருக்கார்ல, அவர்கிட்ட வந்து வேலை செய்கிறவர் அவர் கூட போய் கணக்கெடுப்பீங்க, ஃபோட்டோலாம் வாங்கி கொடுப்பீங்க, பொருள் கொடுத்துருக்கிறார். அவர் வந்து கூட இருக்கிறார். என்ன நாங்கள் ஒரு 10 நிமிஷம் உட்காந்து வாட்ச் பண்ணுறோம். பண்ணாக்கா வெளியே வர மாதிரி கேட்டாக்கா இவங்க பூத் லெவல் ஆஃபீஸர்னு சொல்லிட்டு இவங்க வந்து அவர் தனிப்பட்ட ஒரு நபர், அவருக்கு இன்னும் பூத் லெவல் ஏறிக்கணும் கிடையாது. அவர் அந்த இது கூட கொடுக்கல. நான் இவங்களை கேட்குறேன், வாலண்டியர் சொல்கிறாங்க. வாலண்டியர்னாக்கா பொதுவாக நாங்கள் எடுத்து போவோம். நீ அப்படி கட்சிக்கார எடுத்து போகிற மாதிரி இருந்தால் எங்கள் கட்சிக்கார ஒருவர் அவங்க கட்சிக்கார ஒருவர். இது இல்லாமல் நம்ம கூட்டங்களும் எஸ்ஆர் வரக்கூடாது சொன்னோங்க. நம்ம என்ன சந்தேகப்பட்டோமோ அது நடக்குது. அதான் அவங்களால இது போயிட்டு நமக்கு வேண்டிய ஆட்களெல்லாம் நீக்கணும், நம்ம இதெல்லாம் எல்லாரும் பண்ணணும் தான் இந்த வேலையை பார்க்கணும். நம்ம சந்தேகப்பட்டது சரி. அங்கே இருக்கக்கூடிய BLO என்று சொல்லக்கூடிய அந்த அதிகாரி, பெண் அதிகாரி அந்த வீட்டில் இருக்கின்றார்கள். அந்த வீட்டிலேயே உள்ளேயே அந்த அடுத்த கட்சியை சார்ந்தவர், குறிப்பாக ரங்கசாமி கட்சியை சார்ந்தவர்கள் அங்கு உள்ளிருந்து கொண்டு இருக்கின்றார்கள். ஏறக்குறைய 10 நிமிடங்களுக்கு மேலாக அந்த இடத்துல இருக்கின்றார்கள். அது மட்டுமல்ல, அவர் எந்த விதமான பூத் ஏஜென்ட்டும் கிடையாது. PLO PLA என்று சொல்லக்கூடிய அந்த அமைப்பிலேயும் அவர் கிடையாது. ஆனால் அந்த இடத்துல வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அந்த பெண் அதிகாரி என்ன சொல்லியிருந்தார்கள் சொன்னால், இவர் வாலண்டியர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. உண்மையாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த PLO இருக்கக்கூடியவர்கள் நாங்கள் வந்து எல்லா தொகுதிக்கும் எல்லா பூத் ஏஜென்ட்டையும் நாங்கள் அப்பாயிண்ட் பண்ணிட்டோம். காங்கிரஸ் கட்சியானது நாங்கள் முழுமையாக பண்ணியிருக்கோம். ஏறக்குறைய பார்த்தீங்கன்னா அந்த BLO என்ற இருக்கக்கூடிய அந்த பூத் லெவல் ஆஃபீஸர் வந்து BLA 1 என்று சொல்லக்கூடிய அந்த BLA 2 என்று சொல்லக்கூடிய அந்த ஏஜென்ட்டுக்கு முதல்ல நாங்கள் எங்கே போகிறோம்னு சொல்லணும். ஆனால் அந்த விதமான செய்திகள் எதுவுமே எந்த இடத்துலையும் கொடுக்கல. புதுவையில் எந்த இடத்துலையும் யாருக்கும் கொடுக்கல. அவங்க இஷ்டத்துக்கு போகிறாங்க, அவங்க இஷ்டத்துக்கு வராங்க, எங்கே போகிறாங்கன்னு கூட தெரியல. நாங்கள் என்ன கேட்டோம், நேற்று கூட ஒரு அந்த தொகுதியினுடைய அதிகாரி, அந்த ஒரு தொகுதியை பார்க்கக்கூடியவர், அந்த அதிகாரி இடத்துல பேசுகின்ற நேரத்தில் நீங்கள் அந்த BLO என்று சொல்லக்கூடிய அதிகாரி எந்த பகுதிக்கு எந்த தெருவுக்கு செல்கின்றார் என்று சொல்லக்கூடிய செய்தியை நிச்சயமாக எங்களுக்கு பகிர வேண்டும். ஆரம்பிப்பதற்கு முன்பாகவே நாளைய தினம் அந்த ஒரு தெருவுக்கு போகின்றார்கள் என்று சொன்னால் இன்று இரவே எங்களுடைய PLA 2 என்று சொல்லக்கூடிய அந்த பூத் லெவல்
ஏஜென்ட் இருக்கக்கூடிய அவருக்கு செய்தியை தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டேன். பிரெஞ்சு குடியுரிமை பெற்ற முதியோர் சொத்தை கேட்டு விரட்டிய திமுக முன்னாள் அமைச்சர் மற்றும் அவரது குடும்பத்தார் மீது அளித்த புகாருக்கு நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி SUCI கம்யூனிஸ்ட் கட்சியினர் சார்பாக கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி பெருமாள் கோவில் வீதியை சேர்ந்தவர் 75 வயதான மூர்த்தி பால்ராஜ். பிரெஞ்சு குடியுரிமை பெற்றவர். இவருக்கு சொந்தமான 2200 சதுர அடி இடம் புதுச்சேரி நகர பகுதியான கொசக்கடை வீதியில் கடையுடன் உள்ளது. இந்த இடத்தில் புதுச்சேரி திமுக முன்னாள் அமைச்சரும் தற்போது திமுகவின் மாநில அவைத்தலைவருமான SP சிவக்குமார் 15 ஆண்டுகளுக்கு மேலாக வாடகைக்கு நகைக்கடை நடத்தி வருகிறார். இதனிடையே முன்னாள் அமைச்சர் SP சிவக்குமாரிடம் கடையை காலி செய்து கொடுக்குமாறு மூர்த்தி பால்ராஜ் வலியுறுத்தியுள்ளார். ஆனால் கடையை காலி செய்யாமல் 5 கோடி ரூபாய் மதிப்பிற்கு விற்பனையாகும் இடத்தை 2 கோடி ரூபாய்க்கு தனக்கு விற்பனை செய்யவும், அதில் 50 லட்சம் ரூபாய் முதலில் கொடுத்தவுடன் தனது பெயருக்கு பத்திரப்பதிவு செய்து தர வேண்டும் எனவும், மீதி பணத்தை பல்வேறு தவணைகளாக தருவதாக திமுக முன்னாள் அமைச்சர் சிவக்குமார் இடத்தை அபகரிக்கும் நோக்கத்தில் இடத்தின் உரிமையாளர் மூர்த்தி பால்ராஜை மிரட்டியுள்ளார். இதனால் அதிர்ச்சி அடைந்த அவர் இதுகுறித்து புகார் அளித்தும் காவல்துறையினர் எந்தவித நடவடிக்கையும் எடுக்காமல் காலம் தாழ்த்தி வருகின்றனர். இந்த நிலையில் புதுச்சேரியில் பிரெஞ்சு குடியுரிமை பெற்ற மக்களின் சொத்துக்களை பாதுகாக்கவும் திமுக முன்னாள் அமைச்சர் SP சிவக்குமார் அவரது மனைவி மற்றும் மகன் மீது கொடுத்த புகார் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தியும் பேரணியாக பிரெஞ்சு தூதரகம் செல்ல முயன்ற SUCI கம்யூனிஸ்ட் கட்சியினரை காவல்துறையினர் ரங்கப்பிள்ளை வீதி ஆம்பூர் சாலை சந்திப்பில் தடுப்புகள் அமைத்து தடுத்ததை அடுத்து அவர்கள் அங்கேயே கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது தங்களின் கோரிக்கைகளை வலியுறுத்தி புதுச்சேரி அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினர். புதுச்சேரி அரசு வடிசாராய ஆலையில் முன்னறிவிப்பின்றி பணி நீக்கம் செய்யப்பட்ட 53 ஊழியர்கள் மீண்டும் பணி வழங்க கோரி அரசியல் கட்சிகளுடன் இணைந்து புதுச்சேரி விழுப்புரம் தேசிய நெடுஞ்சாலையில் சாலை மறியலில் ஈடுபட்டதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. புதுச்சேரி ஆரியபாளையத்தில் அரசின் வடிசாராய ஆலை உள்ளது. இந்த ஆலையில் கடந்த 2009ஆம் ஆண்டு 53 ஊழியர்கள் நேரடி நியமனம் செய்யப்பட்டு பணி நிரந்தரம் பெற்றனர். தொடர்ந்து 14 ஆண்டுகளாக வேலை செய்து வந்த நிலையில் கடந்த 2023ஆம் ஆண்டு 53 ஊழியர்களையும் எந்த முன்னறிவிப்பும் இன்றி நிர்வாகம் பணி நீக்கம் செய்தது. இதனால் பணி நீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்கள் பல்வேறு போராட்டங்களில் ஈடுபட்டனர். மேலும் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தனர். அதில் அரசு சுமூக தீர்வு கண்டு அவர்களுக்கு மீண்டும் பணி வழங்குவதற்கான சாத்தியக்கூறுகள் இருந்தால் 53 ஊழியர்களையும் மீண்டும் பணியில் அமர்த்தலாம் என நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்தது. இதனிடையே நீதிமன்ற உத்தரவை அதிகாரிகள் கண்டுகொள்ளாமல் கிடப்பில் போட்டுள்ளதாக குற்றம் சாட்டியும் தங்களுக்கு மீண்டும் பணி வழங்க கோரியும் ஆலை வளாகத்தில் 4வது நாளாக பணி நீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த நிலையில் ஊழியர்களின் போராட்டத்திற்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி மற்றும் அரசியல் கட்சியினர் திடீரென புதுச்சேரி விழுப்புரம் தேசிய நெடுஞ்சாலையில் மறியலில் ஈடுபட்டனர். மேலும் புதுச்சேரி அரசு மற்றும் அமைச்சர் நமச்சிவாயத்திற்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினர். இதனால் அந்த பகுதியில் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. தொடர்ந்து காவல்துறையினர் போராட்டக்காரர்களை அப்புறப்படுத்தியதை தொடர்ந்து பணி நீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்கள் சாராய ஆலையை முற்றுகையிட்டு போராட்டத்தை தொடர்ந்தனர். புதுச்சேரி மாற்றி அமைக்கக்கூடிய வகையிலே இளைஞர் கைகளில் உள்ள அனைத்து வாரியங்களிலும் கூட்டுறவு நிறுவனங்களிலும் நேரடியாக ஆள் நியமனம் செய்வது வழக்கம். அந்த காசு போச்சு அப்படி சொன்னாச்சு. நான் சொன்ன புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி அவர் என்ன சொன்னாரு, பாலமுருகன் வைக்க பாருங்க பார்த்தவங்க
பேசி தருவாங்க. அந்த பாலமுறை வைக்கிறதா 25 லட்சம் மனவட்டம். அந்த பாலமுறை என்ன பண்றாரு? காசு கூட்டி போட்டுருங்க. இல்ல நான் எங்க நடுவில் விட்டாங்க. காதலியுடன் பேசக்கூடாது என கூறி தாக்கியதோடு தொடர்ந்து காதலனை கண்டித்ததால் ஆத்திரமடைந்த கல்லூரி மாணவன் தனது ரவுடி நண்பர்களுடன் சேர்ந்து பெயிண்டர் வீட்டில் பெட்ரோல் குண்டு வீசிய வழக்கில் இருவரும் நீதிமன்றத்தில் சரணடைந்தனர். விழுப்புரம் மாவட்டம் வானூர் அடுத்த பட்டானூரை சேர்ந்த 20 வயதான கமலேஷ் என்பவர் புதுச்சேரி முருங்கம்பாக்கத்தில் உள்ள தேசிய பாதுகாப்பு பல்கலையில் இளநிலை குற்றவியல் பட்டப்படிப்பு படித்து வருகிறார். இவர் கோரிமேடு பகுதியை சேர்ந்த பெண்ணை காதலித்து வந்துள்ளார். இதனை அறிந்த தட்டாஞ்சாவடி ஞான தியாகு நகர் ஒத்தவாடை வீதியை சேர்ந்த பெயிண்டர் ரிச்சர்ட், அவரது மகன் பிபிஷன் ஆகியோர் சில மாதங்களுக்கு முன் கமலேஷை அழைத்து அந்த பெண் தனது உறவுக்கார பெண் என்றும் எனவே இனிமேல் பேசக்கூடாது என கூறி தாக்கியதாக கூறப்படுகிறது. மேலும் தொடர்ந்து காதலை கண்டித்ததால் பிரச்சனை ஏற்பட்டு அந்த பெண் கமலேஷிடம் பேசுவதை நிறுத்தியுள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த கமலேஷ் இதுகுறித்து சமீபத்தில் சிறையிலிருந்து வெளியே வந்த தனது நண்பரான சாரம் பகுதியை சேர்ந்த 25 வயதான ரவுடி விஜய் என்பவரிடம் கூறியுள்ளார். இதனிடையே இருவரும் நேற்று முன்தினம் இரவு இருசக்கர வாகனத்தில் சென்று ஞான தியாகு நகரில் உள்ள ரிச்சர்ட் வீட்டில் நாட்டு வெடிகுண்டு வீசியுள்ளனர். அது வெடிக்காததால் உடனடியாக பெட்ரோல் குண்டு தயார் செய்து வீசியதில் அது வீட்டின் ஜன்னலில் பட்டு வெடித்து தீப்பிடித்து எரிந்தது. இதில் ரிச்சர்ட் மற்றும் அவரது குடும்பத்தினர் யாருக்கும் எந்தவித பாதிப்பும் ஏற்படவில்லை. இந்த நிலையில் வெடிசத்தம் கேட்டு அப்பகுதி மக்கள் திரண்டதால் விஜய் மற்றும் கமலேஷ் ஆகியோர் அங்கிருந்து தப்பி சென்றனர். இந்த சம்பவம் குறித்து தகவல் அறிந்து வந்த தன்வந்திரி நகர் காவல்துறையினர் சம்பவ இடத்தில் விசாரணை செய்து அங்கு வெடிக்காமல் கிடந்த நாட்டு வெடிகுண்டை கைப்பற்றினர். மேலும் இதுகுறித்து ரிச்சர்ட் அளித்த புகாரின் அடிப்படையில் கொலை முயற்சி உள்ளிட்ட 4 பிரிவுகளில் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விஜய், கமலேஷை தேடி வந்தனர். இந்த நிலையில் இருவரும் புதுச்சேரி நீதிமன்றத்தில் நேற்று சரணடைந்தனர். இருவரையும் 15 நாள் சிறையில் அடைக்க நீதிபதி உத்தரவிட்டார். அதனைத் தொடர்ந்து காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைக்கப்பட்டனர். நிரந்தர ஆசிரியர்கள் நியமிக்க வலியுறுத்தி ஆரியாங்குப்பம் சிந்தனை சிற்பி சிங்காரவேலர் அரசு உயர்நிலைப் பள்ளி மாணவர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. புதுச்சேரி மாநிலம் அரியாங்குப்பம் சிந்தனை சிற்பி சிங்காரவேலர் அரசு உயர்நிலைப் பள்ளியில் 6ஆம் வகுப்பு முதல் 10ஆம் வகுப்பு வரை சுமார் 140 மாணவர்கள் பயின்று வருகின்றனர். ஆங்கிலம், சமூக அறிவியல் ஆகிய பாடங்களுக்கு நிரந்தர ஆசிரியர்கள் நியமிக்காததை கண்டித்து பள்ளி முன்பு சாலையில் அமர்ந்து மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அதன் காரணமாக போக்குவரத்து சுமார் 1 மணி நேரம் பாதிக்கப்பட்டது. இந்த போராட்டத்திற்கு மக்கள் குழுவினர் ஆதரவு தெரிவித்தனர். அவர்களும் மாணவ மாணவிகளுடன் சாலையில் அமர்ந்து ஆசிரியர்களை நியமிக்க வேண்டுமென வலியுறுத்தி கோஷம் எழுப்பினர். இதுகுறித்து தகவல் அறிந்த அரியாங்குப்பம் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர், காவல் ஆய்வாளர் ஆறுமுகம், பள்ளி கல்வித்துறை முதன்மை அதிகாரி குலசேகரன் மற்றும் காவல்துறையினர் அந்த பகுதிக்கு விரைந்து சென்று மாணவ மாணவிகளிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். இந்த நிலையில் பற்றாக்குறை உள்ள ஆசிரியர்களை 2 நாட்களுக்குள் நியமனம் செய்வதாகவும் முதன்மை கல்வி அதிகாரி உறுதியளித்தார். அதனை ஏற்று சாலை மறியல் செய்தவர்கள் அங்கிருந்து கலைந்து சென்றனர். முன்னதாக பள்ளி வளாகத்தின் முன்பு தங்களது புத்தக பையை மாணவர்கள் வைத்ததால் ஆசிரியர்கள் யாரும் பள்ளிக்கு உள்ளே செல்லாமல் வெளியே காத்திருந்தனர். தற்போது வாக்காளர் திருத்தம் பணிக்காக ஆசிரியர்களை தேர்தல் துறை சார்பில் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாகவும் மாணவர்கள் குறை கூறினர். இந்த பள்ளியில் சம்பளம் வாங்கும் பள்ளியில் சம்பளம் வாங்கும் பள்ளியில் பணி செய்வது வரை போராடுவோம். ஜாதி வன்கொடுமை
ரெட்டிச்சாவடி பகுதியில் விஐபி சிட்டியில் அருள்மிகு வரசக்தி அம்மன் உடனாகிய அருள்மிகு ஸ்ரீ பிரணேஸ்வரர் ஆலயத்தின் மகா அன்னாபிஷேக விழா வெகு விமர்சையான முறையில் நடைபெற்றது. தவளக்குப்பம் அடுத்துள்ள தமிழக பகுதியான கடலூர் வடக்கு ஒன்றியத்திற்குட்பட்ட ரெட்டிச்சாவடி பகுதியில் விஐபி சிட்டியில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ வரசக்தி அம்மை உடனாகிய அருள்மிகு ஸ்ரீ பிராணேஸ்வரர் திருக்கோவிலில் ஐப்பசி மாதம் பௌர்ணமி தினத்தையொட்டி ஸ்ரீ பிராணேஸ்வரர் ஆலயத்தில் உள்ள மூலவர் மற்றும் உற்சவ மூர்த்திகளுக்கு பால், தயிர், சந்தனம், பன்னீர், தேன், இளநீர், விபூதி, அபிஷேகத்தூள், பஞ்சாமிர்தம், பழ வகைகள் மற்றும் வாசனை திரவியங்கள் மூலம் சிறப்பு அபிஷேகம் செய்து அதனைத் தொடர்ந்து மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு மகா தீபாராதனை நடைபெற்றது. பிறகு அருள்மிகு ஸ்ரீ பிராணேஸ்வரர் சுவாமிக்கு மகா அன்னாபிஷேகம் மற்றும் பலதரப்பட்ட காய்கறிகள் மற்றும் பழ வகைகள் மூலம் சிறப்பாக அலங்காரம் செய்து தொடர்ந்து மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள், ஆன்மீக நண்பர்கள் கலந்து கொண்டு அன்னாபிஷேக உருவத்தில் காட்சியளித்த பிராணேஸ்வரர் சுவாமியை வணங்கி சென்றனர். இதில் சிறப்பு அழைப்பாளராக தீட்சை பெற்ற சிவனடியார், ஓய்வு பெற்ற மின் பொறியாளர், புதுவையை சார்ந்த குமரவேலன் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். அதனைத் தொடர்ந்து பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை கோவில் நிர்வாகத்தினர், ஊர் பொதுமக்கள், பெரியோர்கள், இளைஞர்கள் செய்திருந்தனர். பாகூர் பகுதியில் மண்சாலை அமைப்பதற்கான பூமி பூஜையை சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் துவக்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் பாகூர் தொகுதிக்குட்பட்ட முகில் நகர், பெருமாள் நகர், பெருமாள் கவுண்டர் நகரில் பாகூர் கொம்யூன் பஞ்சாயத்து சார்பில் சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியின் மூலம் மண் சாலை அமைப்பதற்கான பூமி பூஜை நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து சாலை அமைக்கும் பணியினை துவக்கி வைத்தார். இதில் பாகூர் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் சதாசிவம் மற்றும் திமுக தொகுதி நிர்வாகிகள், பெரியோர்கள், அப்பகுதி பொதுமக்கள் கலந்து கொண்டனர். சட்டமன்ற உறுப்பினர் பேசுகையில், மண் சாலையை விரைவில் சரி செய்து அப்பகுதியில் வாழ்கின்ற மக்களுக்காக சரி செய்து தர வேண்டும், உடனடியாக வேலையை செய்து முடிக்க வேண்டும் என்று ஒப்பந்ததாரரிடம் மற்றும் பஞ்சாயத்து அலுவலக அதிகாரிகளிடம் கூறினார். வேறொருவருடன் பழகி தனக்கு துரோகம் செய்ததால் மனைவியை கழுத்தை நெரித்து கொலை செய்ததாக கைதான பெயிண்டர் காவல்துறையில் பரபரப்பு வாக்குமூலம் அளித்துள்ளார். புதுச்சேரி மாநிலம் ஏனாம் பிராந்தியத்தில் உள்ள பல்லாரி வீதியை சேர்ந்தவர் பெயிண்டர் நானி. இவரது மனைவி தினா. இவர்களுக்கு ஒரு பெண் குழந்தை உள்ளது. தினா வீட்டில் மர்மமான முறையில் இறந்து கிடந்தார். இதுகுறித்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினர். விசாரணையில் தினாவை கணவர் நானி கொலை செய்துவிட்டு தலைமறைவானது தெரிய வந்தது. அவரை காவல்துறையினர் வலைவீசி தேடி வந்தனர். இந்த நிலையில் ஆந்திர மாநிலம் குந்தினதேவி பகுதியில் பதுங்கியிருந்த நானியை காவல்துறையினர் கைது செய்தனர். கைதான கணவரிடம் விசாரித்த பொழுது மது பழக்கம் இருந்ததும், இதனால் தனக்கும் தனது மனைவிக்கும் தகராறு ஏற்பட்டதும், கடந்த சில மாதங்களுக்கு முன்பு அவரது தாய் வீட்டிற்கு சென்று விட்டார் என்றும், சமாதானம் செய்து அவரை தனது வீட்டிற்கு அழைத்து வந்ததாகவும், அப்போது நடத்தையில் சந்தேகம் இருந்ததாகவும், இதுகுறித்து விசாரித்த பொழுது வேறு ஒரு நபருடன் கள்ள தொடர்பு இருப்பதை அறிந்து அதிர்ச்சி அடைந்ததாகவும் தெரிவித்தார். பலமுறை எச்சரித்தும் அவர் அதை கேட்கவில்லை என்றும், அன்று தினாவிற்கும் தனக்கும் சண்டை ஏற்பட்டு அவரது கழுத்தை நெரித்து கொலை செய்தேன் என்றும் வாக்குமூலம் அளித்தார். பின்னர் நானியை காவல்துறையினர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். புதுச்சேரி பகத்சிங் நகரில் அமைந்துள்ள ஸ்ரீ மகாசக்தி பரிகார வாராகி அம்மன் ஆலயத்தில் அன்ன அபிஷேக விழாவை முன்னிட்டு 500 கிலோ காய்கறிகள் மற்றும் அன்னத்தை கொண்டு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டது. ஐப்பசி பௌர்ணமி தினத்தை முன்னிட்டு அனைத்து சிவாலயங்களிலும் அன்னாபிஷேக விழா சிறப்பாக நடைபெற்று வரும் நிலையில் வாராகி அம்மனுக்கும் அன்னாபிஷேகம் புதுச்சேரியில் நடைபெற்றது. புதுச்சேரி பகத்சிங் நகரில் அமைந்துள்ளது ஸ்ரீ மகாசக்தி பரிகார வராகி திருக்கோவில்.
திருக்கோவிலில் ஐப்பசி பௌர்ணமியை முன்னிட்டு அன்னாபிஷேக விழா நடைபெற்றது. அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு 500 கிலோ காய்கறி மற்றும் பல்வேறு இனிப்பு வகைகளை கொண்டும் அன்னம் கொண்டும் வாராகி அம்மனுக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து அனைத்து காய்கறி, இனிப்புகள் மற்றும் அன்னம் ஆகியவை பொதுமக்கள் மற்றும் பக்தர்களுக்கு பிரசாதமாக வழங்கப்பட்டது. புதுச்சேரி மத்திய சிறையில் உள்ள பிரபல ரவுடி குண்டாஸ் சட்டத்தில் கைது செய்யப்பட்டுள்ளார். புதுச்சேரி கரிக்கலாம்பாக்கம் அரசன்குளம் மடுகரை மெயின் ரோட்டை சேர்ந்த தாடி பாலாஜி என்கிற ராஜதுரை மீது 6 கொலை வழக்கு, 6 கொலை முயற்சி வழக்கு, 6 கஞ்சா வழக்கு, வழிப்பறி, கஞ்சா உள்ளிட்ட பல்வேறு வழக்குகள் உள்ளன. தற்பொழுது கஞ்சா வழக்கில் கைதாகி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். இந்த நிலையில் அவர் மீது குண்டர் சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்க மங்களம் உதவி ஆய்வாளர் பெரியசாமி மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கனிடம் பரிந்துரை செய்தார். அதனை ஏற்று மாவட்ட ஆட்சியர் தாடி ஐயனார் மீது குண்டர் சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்க உத்தரவிட்டார். அதன்படி தாடி ஐயனார் மீது குண்டர் சட்டம் பாய்ந்தது. அவர் இன்னும் ஓராண்டு காலம் சிறையில் அடைக்கப்படுவார். இதனையடுத்து காவல்துறையினர் சிறையில் இருக்கும் அவரிடம் குண்டர் சட்டம் பாய்ந்ததற்கான நகலை வழங்கினர். கன்னிக்கோவில் பகுதியில் உள்ள அருள்மிகு மன்னாதீஸ்வரர் உடனுரை ஸ்ரீ பச்சைவாழியம்மன் ஆலயத்தில் மகா அன்னாபிஷேக விழா சிறப்பான முறையில் நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் பாகூர் கொம்யூன் கன்னிக்கோவில் பகுதியில் உள்ள பழமை வாய்ந்த அருள்மிகு ஸ்ரீ மன்னாதீஸ்வரர் உடனுரை ஸ்ரீ பச்சைவாழியம்மன் ஆலயத்தில் ஐப்பசி மாத பௌர்ணமி தினத்தையொட்டி ஸ்ரீ மன்னாதீஸ்வரர் ஆலயத்தில் உள்ள மூலவர் மற்றும் உற்சவ மூர்த்திகளுக்கு பால், தயிர், சந்தனம், பன்னீர், தேன், இளநீர், விபூதி, அபிஷேகத்தூள், பஞ்சாமிரதம், பழ வகைகள் மற்றும் வாசனை திரவியங்கள் மூலம் சிறப்பு அபிஷேகம் செய்து தொடர்ந்து மலர்களால் அலங்கரித்து மகா தீபாராதனை நடைபெற்றது. பிறகு அருள்மிகு ஸ்ரீ மன்னாதீஸ்வரர் சுவாமிக்கு மகா அன்னாபிஷேகம் மற்றும் பலதரப்பட்ட காய்கறிகள் மற்றும் பழ வகைகள் மூலம் சிறப்பு அலங்காரம் செய்து மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள், ஆன்மீக நண்பர்கள், பெண்கள் பலரும் கலந்து கொண்டு அன்னாபிஷேக உருவத்தில் காட்சியளித்த மன்னாதீஸ்வரர் சுவாமியை வணங்கி சிவபெருமானின் திருநாமங்களை பாடலாக பாடி அனைவரும் சுவாமி தரிசனம் செய்தனர். அதனைத் தொடர்ந்து பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை கோவில் நிர்வாக அதிகாரி மாறன் மற்றும் கோவில் பூசாரிகள், ஊர் பொதுமக்கள், பெரியோர்கள், இளைஞர்கள் செய்திருந்தனர். கோவிலில் தொலைந்த 4 பவுன் தாலி செயினை கண்டுபிடித்து கொடுத்த மேஸ்திரிக்கு காவல்துறையினர் பாராட்டு தெரிவித்தனர். பாகூர் வேதாம்பிகை சமேத மூலநாதர் சுவாமி கோவிலில் ஐப்பசி மாத பௌர்ணமியை முன்னிட்டு அன்னாபிஷேக விழா நடைபெற்றது. அன்னம் கலைக்கப்பட்டு பக்தர்களுக்கு பிரசாதமாக வழங்கப்பட்டது. இதில் அந்த பகுதியை சேர்ந்த திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இதில் கடலூர் மஞ்சக்குப்பத்தை சேர்ந்த பாலசுந்தரம் மனைவி 33 வயதான கீதா என்கிற பெண் பக்தரும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார். கோவிலை விட்டு வெளியே வரும்போது அவரின் கழுத்தில் இருந்த 4 பவுன் தாலி செயின் மாயமானது தெரிய வந்தது. தன்னுடைய செயின் காணாமல் போனது குறித்து அங்கிருந்தவர்களிடம் கூறியுள்ளார். அவர்களும் செயினை தேடினர். இதற்கிடையே பாதுகாப்பு பணியில் இருந்த காவலர்களும் செயினை தேடினர். பின்னர் பாகூர் மேற்கு தெருவை சேர்ந்த கட்டிட மேஸ்திரி 58 வயதான ரவிச்சந்திரன் என்பவர் அந்த தாலி செயினை கண்டுபிடித்து கொண்டு வந்தார். காவல்துறையினர் அவரை காவல் நிலையம் அழைத்து வந்து பாராட்டி கௌரவித்து தங்க செயினை உரியவரிடம் ஒப்படைத்தனர். காரைக்கால் சாலையில் எண்ணெய் வழிந்த நிலையில் தீயணைப்பு துறை வீரர்கள் அவற்றை சுத்தம் செய்ய துரித நடவடிக்கையில் ஈடுபட்டனர். திருநள்ளாறு தக்கலூர் செல்லும் வழியில் சென்ற காரில் இருந்து திடீரென சாலையில் எண்ணெய் வழிந்ததால் அப்பகுதியில் போக்குவரத்து சில நிமிடங்கள் பாதிக்கப்பட்டது. இதுகுறித்து தகவல் கிடைத்ததும் தீயணைப்பு மற்றும் மீட்பு படையினர் விரைந்து வந்து எண்ணெய் வழிந்த இடத்தை சுத்தம் செய்தனர். இதனால் பெரிய விபத்து எதுவும் ஏற்படாமல் தவிர்க்கப்பட்டது. இரவில் வாழை திருட்டில் ஈடுபட்டு வந்த பெயிண்டரை திருக்கனூர் காவல்துறையினர் கைது செய்தனர். புதுச்சேரி கோணிச்சம்பட்டு கிராமத்தை சேர்ந்த சண்முகம் என்பவர் திருக்கனூர் காவல் நிலையத்தில் புகார் ஒன்றினை அளித்தார். அதில் தனது தோட்டத்தில் அடிக்கடி வாழைத்தார் திருடு போவதாக தெரிவித்தார்.
இது தொடர்பாக திருக்கனூர் காவல்துறையினர் விசாரணை நடத்திய போது இதேபோல செட்டிப்பட்டு, மண்ணாடிப்பட்டு, காட்டேரிக்குப்பம், சோம்பட்டு போன்ற கிராமங்களிலும் விவசாய நிலத்தில் இருந்து வாழைத்தார்கள் அடிக்கடி திருடு போவது தெரிய வந்தது. இது தொடர்பாக விசாரணை நடத்திய போது அந்த பகுதியில் ஒருவர் மாலை நேரத்தில் வாகனத்தில் அடிக்கடி வந்து செல்வது தெரிய வந்தது. இதனால் நேற்று இரவு காவல்துறையினர் இரவு ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது இருசக்கர வாகனத்தில் வந்த ஒரு நபரை பிடித்தபோது வண்டியில் வாழைத்தார்கள் இருந்தன. முன்னுக்கு பின் தகவல்களை அவர் தெரிவித்தார். அவரை காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்று விசாரித்த போது மணவெளி கிராமத்தை சேர்ந்த வெங்கடேசன் என்பது தெரிய வந்தது. பெயிண்டர் வேலை பார்க்கும் இவர் மாலை நேரங்களில் விவசாய தோட்டங்களுக்கு சென்று நோட்டமிட்டு இரவில் வாழைத்தாரை அறுத்து அதிகாலையில் மார்க்கெட்டிற்கு கொண்டு சென்று பாதி விலைக்கு விற்று வந்துள்ளார். அதில் கிடைக்கும் பணத்தை வைத்துக் கொண்டு புதிய உடை, இருசக்கர வாகனம், மது விருந்து, செல்போன் என சொகுசாக வாழ்ந்துள்ளார். காவல்துறையினருக்கும் விவசாயிகளுக்கும் டிமிக்கி கொடுத்து ஓராண்டாக ஜாலியாக வாழ்ந்தவர் தற்போது சிறைக்குள் அடைக்கப்பட்டார். மழைக்காலங்களில் பயிர்களை பாதுகாக்க காற்று தடுப்பு மரங்களை நட்டால் சுலபமாக பயிர்களை நாம் பாதுகாக்கலாம் என தனியார் வேளாண் கல்லூரி தலைவர் அக்ரி கணேஷ் தெரிவித்துள்ளார். மழை என்பது விவசாயத்திற்கு உயிர் ஊட்டும் இயற்கையின் பரிசாகும். ஆனால் அதிக மழை, திடீர் வெள்ளம் போன்றவை பயிர்களுக்கு ஆபத்தாக அமையும். எனவே மழைக்காலங்களில் பயிர்களை சரியான முறையில் பாதுகாப்பது அவசியம். பயிர்களை பாதுகாப்பது குறித்து தனியார் வேளாண் கல்லூரி தலைவர் அக்ரி கணேஷ் கூறுகையில், முதலில் விவசாயிகள் நிலத்தில் மழைநீர் தேங்குவதை தடுக்க வடிகால் வசதிகளை ஏற்படுத்த வேண்டும். இது மண்ணில் காற்றோட்டத்தை உறுதி செய்யும். ஒருவேளை நிலத்தடி நீர் தேங்கினால் அதனை உடனடியாக வடிகால் மூலம் வெளியேற்ற முடியும். இதன் மூலம் பயிர் வேர் அழுகலை தடுக்கலாம். தொடர் மழையால் ஈரப்பதம் அதிகரிப்பதால் இலை சுருட்டி, பூஞ்சை நோய், வண்டு தாக்குதல் போன்றவை பயிர்களின் வளர்ச்சியை பாதிக்கலாம். இவற்றை ஆரம்பத்திலேயே கண்டறிந்து இயற்கை முறையில் வேப்ப எண்ணெய், தூள் சோப்பு கலவை, மஞ்சள் நீர் தெளிப்பு போன்றவை பயன்படுத்தலாம். பூஞ்சை நோய்களுக்கு கார்பெண்டர்சியம் தெளிக்க வேண்டும். தண்ணீர் தேங்கிய பயிர்களில் தழை சத்து குறைபாடு ஏற்படலாம். இதை சரி செய்ய மழையில்லாத சமயத்தில் யூரியா, ஜிப்சம் மற்றும் வேப்ப புண்ணாக்கு கலந்து விடலாம். பயிரின் தேவைக்கேற்ப ஊட்டச்சத்து உரங்களை தகுந்த அளவு இட வேண்டும். பயிர்களில் நோய் உண்டான கிளைகள் அல்லது பகுதிகள் இருந்தால் அவற்றை உடனடியாக அப்புறப்படுத்த வேண்டும். மேலும் பயிர் எண்ணெயை சரியாக பராமரிக்க உதிர்ந்த அல்லது பாதிக்கப்பட்ட பயிர்களுக்கு பதிலாக புதிய நாட்களை நடுவது போன்ற நடவடிக்கையில் ஈடுபடுவது விளைச்சலை அதிகரிக்க உதவும் என்றார். மேலும் முக்கியமாக மழை காலங்களில் நிலம் மற்றும் பயிர் நிலையை தினசரி கண்காணிக்க வேண்டும். மழை பொழிவிற்கு பிறகு நிலம் ஈரமாக இருக்கையில் களைகளை அகற்றினால் மண் சிதைந்துவிடும் என்பதால் களை எடுப்பதை தவிர்க்க வேண்டும். அதிக வேகத்தில் வீசும் காற்று மற்றும் அதிக கனமழை பொழிவதால் பயிர்கள் தரையை பார்த்து விழுந்தோ உடைந்தோ போகலாம். இதனை தடுக்க காற்று தடுப்பு மரங்களான சவுக்கு, பனை, பூவரசு, வேம்பு, புளிய மரம் போன்றவை நிலத்தின் எல்லை பகுதியில் சுற்றி நடலாம். மழைக்காலங்களில் விவசாயிகள் சரியாக செயல்பட்டால் அதிக விளைச்சல் அடைய முடியும் என்றார். ஒலக்கூர் கிழக்கு ஒன்றிய திமுக வாக்குச்சாவடி முகவர்கள் கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர் செஞ்சி மஸ்தான் கலந்து கொண்டார். விழுப்புரம் மாவட்டம் திமுக திண்டிவனம் சட்டமன்ற தொகுதி, திண்டிவனம் நகரம் மற்றும் ஒலக்கூர் கிழக்கு ஒன்றியத்தின் சார்பில் வாக்குச்சாவடி முகவர்கள், பூத் டிஜிட்டல் ஏஜென்ட் நிர்வாகிகள் கலந்து கொண்ட ஆலோசனைக் கூட்டம் திண்டிவனத்தில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. நகர அவைத்தலைவர் ரவிச்சந்திரன், ஒலக்கூர் கிழக்கு ஒன்றிய அவைத்தலைவர் புருஷோத்தமன் ஆகியோர் தலைமையில் நகரமன்ற தலைவர் நிர்மலா ரவிச்சந்திரன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சீதாபதி சொக்கலிங்கம், மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளர்கள் TKP ரமேஷ், MD பாபு ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்றது. கூட்டத்தை நகர செயலாளர் கண்ணன், ஒலக்கூர் ஒன்றிய கழக செயலாளர் சொக்கலிங்கம் ஆகியோர் ஏற்பாடு செய்திருந்தனர். வருகை தந்த அனைவரையும் முன்னாள் நகர செயலாளர் கபிலன் வரவேற்றார். இக்கூட்டத்தில் விழுப்புரம் வடக்கு மாவட்ட பொறுப்பாளர், முன்னாள் அமைச்சர் செஞ்சி மஸ்தான் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். இக்கூட்டத்தில் பொதுக்குழு உறுப்பினர் கதிரேசன், திமுக நிர்வாகிகள் கோபிநாத், அசோகன், ஆடிட்டர் பிரகாஷ் உள்ளிட்ட மாவட்ட, ஒன்றிய, பேரூர் கழக திமுக நிர்வாகிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். இறுதியாக நகர துணை செயலாளர் ஓவியர் கௌதமன் நன்றி கூறினார். அன்புமணிக்கு பல பதவிகளை கொடுத்து தான் மிகப்பெரிய தவறு செய்துவிட்டதாக பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அடுத்த தைலாபுரத்தில் பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். அப்போது அவர் கூறுகையில், ஒரு கும்பல் இருக்கிறது. அந்த கும்பலுக்கு தலைமை அன்புமணியும் அவரது துணைவியார் சௌமியா அன்புமணியும் இருக்கிறார்கள்.
ஒற்றுமையாக 46 ஆண்டு காலமாக 80 வயதுள்ள சொந்தங்கள், அதன் பிறகு வந்தவர்களை எல்லாம் உயிருக்கும் மேலாக நினைத்து சங்கத்தையும் கட்சியையும் நடத்தி வந்தேன். அதில் சில தவறுகளை நான் செய்தது உண்டு. அதில் ஒன்றுதான் அன்புமணியை மத்திய சுகாதாரத்துறை அமைச்சராக நியமித்தது. இரண்டாவது தவறு கட்சியின் தலைமை பொறுப்பிற்கு கொண்டு வந்தது. நான் அமைதியாக கட்சியை நடத்தி கொண்டிருக்கும் போது அதில் பிளவு ஏற்பட்டுள்ளது என அனைவரும் நினைக்கும் வகையில் அவர்களின் செயல் அருவருக்கத்தக்க வகையில் இருக்கிறது. உங்கள் வளர்ப்பு சரியில்லை என சொல்கிறார்கள். அந்த கும்பலில் உள்ளவர்கள் எல்லோருமே நான் வளர்த்த பிள்ளைகள்தான். என்னை அன்போடு ஐயா என அழைத்தவர்கள்தான். ஒரு சில காரணங்களால் இப்போது அந்த கும்பலிடம் சென்று அவர்களின் அறிவுரைப்படி என்னை திட்டிக் கொண்டிருக்கிறார்கள். என்னோடு 5 சட்டமன்ற உறுப்பினர்கள் இருந்தனர். தற்பொழுது 2 பேர் என்னோடு இருக்கின்றனர். அதில் 3 பேர் அன்புமணி கும்பலோடு தெரியாமல் போய்விட்டார்கள். ஐயா மாதிரி கட்சியை யாரும் நடத்த முடியாது. எத்தனை பிரதமர்களை சந்தித்திருப்பார், கூட்டணி அமைத்திருப்பார். தமிழ்நாட்டில் மறைந்த தலைவர்கள் பலரோடு கூட்டணி வைத்தேன். யாரும் என்னை பற்றி அவதூறாக விமர்சனம் செய்தது இல்லை. பலரும் என்னை பாராட்டி இருக்கிறார்கள். சமீபத்தில் நடைபெற்ற ஒரு கூட்டத்தில் கூட பிரதமர் என்னை ஆற தழுவி பாராட்டினார். இப்படி 46 ஆண்டு காலம் பாசத்தோடு பழகியவன் பல்வேறு போராட்டங்களை வன்முறை இல்லாமல் நடத்தியிருக்கிறேன். என்னை எதிர்த்தவர்களையும் நாகரிகமாக பதிலடி கொடுத்திருக்கிறேன். தமிழ்நாட்டில் 32 மாவட்டங்களாக இருந்த நிலையில் இப்போது 38 மாவட்டங்களாக உயர்த்தி இருப்பதற்கு நான் தான் காரணம். இதற்காக பல்வேறு போராட்டங்களை நடத்தியுள்ளேன். இப்படி தமிழ்நாட்டில் பிறர் மனம் புண்படாத வகையில் நாகரிகமாக கட்சியை வளர்த்து வந்த என்னை அன்புமணியும் அவரது துணைவியார் சௌமியாவும் என்னுடன் இருந்த சிலரை அழைத்து பொறுப்புகளை கொடுத்துள்ளார்கள். கோமாளித்தனத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். சமூக வலைதளங்களில் என்னை பற்றியும் GK மணி பற்றியும் கேவலமாக பேசுவது, தூண்டிவிடுவது என அன்புமணி தலைமையில் செயல்பட்டு வரும் கும்பல் செய்து வருகிறது. ஒரே கட்சியில் இருந்தவர்களை பிரித்து தன் பக்கம் சேர்த்துக் கொண்டு கத்தி, அரிவாள் போன்ற ஆயுதங்களை கொண்டு அடிதடி செய்கிறார்கள். அந்த கும்பல் இன்னும் துப்பாக்கியை தான் பயன்படுத்தவில்லை. அதையும் விரைவில் பயன்படுத்தி விடுவார்கள். அவர்களை தூண்டிவிட்டதால் அவர்கள் செய்த தவறுக்கு காவல்துறை இப்போது வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். இதனைதான் அன்புமணி டீசென்ட் அண்ட் டெவலப்மெண்ட் பாலிடிக்ஸ் என்று இவ்வளவு நாளாக சொல்லி வந்தாரா என தெரியவில்லை. சேலத்தில் துக்கம் விசாரிக்க சென்ற சட்டமன்ற உறுப்பினர் அருள் மீது தாக்குதல் நடத்தியுள்ளார்கள். நல்ல வேளையாக அவர் உயிர் பிழைத்துள்ளார். ஆனால் 12 கார்களை அடித்து நொறுக்கி இருக்கிறார்கள். பலர் காயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார்கள். ஒழுக்கத்தோடு நான் வளர்த்த பிள்ளைகளை கட்சியே உயிர் மூச்சு, ஐயாதான் குலதெய்வம் என கூறி வந்தவர்களை ஏமாற்றி ஆசை காட்டி சில பேரை இழுத்து தன்வசம் வைத்துக் கொண்டு என்னையும் என்னோடு இருப்பவர்களையும் மிரட்டி வருகின்றனர். வெளியில் சொல்ல முடியாத வார்த்தைகளை எல்லாம் பயன்படுத்தி சமூக ஊடகங்களில் திட்டுகிறார்கள். இது போன்ற ஒரு இழிவான கலாச்சாரத்தை உருவாக்கிவிட்டார்கள். பாமக கட்சி தொண்டர்களும் பொதுமக்களும் இது போன்ற சமூக ஊடக செய்திகளை பார்க்காதீர்கள். உனக்கு அரசியல் செய்ய வேண்டும் என்றால் செய்து கொள். பாமக பெயரையோ என் பெயரையோ பயன்படுத்தக்கூடாது. இதனை தான் பலமுறை சொல்லிவிட்டதாக தெரிவித்தார். அப்பன் பெயரை வேண்டுமென்றால் R என இனிஷியலில் போட்டுக்கொள். அதனை தவிர என் பெயரை பயன்படுத்தக்கூடாது. 21 பெயரை சேர்த்துக் கொண்டு ஒரு புதிய கட்சியை ஆரம்பித்துக் கொள். அந்த கட்சிக்கு பெயர் வேண்டும் என்றால் நல்ல பொருத்தமான பெயரை நான் சொல்கிறேன். என்னோடும் பாமகவோடும் உனக்கு எந்த சம்பந்தமும் இல்லை. தமிழகம் அமைதி பூங்காவாக திகழ வேண்டும் என அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களும் மறைந்த தலைவர்களும் விரும்பினார்கள். நாகரிகமான வகையில் அரசியல் செய்ய வேண்டும். இப்படி கத்தி கபடா வைத்துக் கொண்டு அரசியல் செய்வதுதான் நாகரிகமான அரசியலா? அந்த கும்பல் செய்வதை கண்டு எந்த நிலையிலும் எதிர்வினையாற்றக்கூடாது என பாமகவினருக்கு கூறியிருக்கிறேன். ஒரு சீனியர் லீடர் நமது பிரதமர் மோடி அடிக்கடி சொல்வார். அந்த வகையில் உனக்கு நான் சொல்கிறேன், நீ புதிய கட்சியை ஆரம்பித்துக் கொள். நான் 46 ஆண்டு காலம் உழைத்து உருவாக்கிய கட்சியை அனைத்து பதவி சுகத்தையும் நீ அனுபவித்து விட்டாய். தர்மத்தின் வாழ்வுதனை சூது கவ்வும். இறுதியில் தர்மமே வெல்லும். மத்திய அமைச்சர், நாடாளுமன்ற உறுப்பினர், ராஜ்யசபா உறுப்பினர், கட்சி தலைவர் என பல்வேறு பதவிகளில் இருந்து அனுபவித்து விட்டாய். இந்த பதவிகளை எல்லாம் உனக்கு கொடுத்து நான் மிகப்பெரிய தவறு செய்து விட்டேன். இனிமேல் என்னுடைய பாசமுள்ள கட்சிக்காரர்கள் மீது சுண்டு விரல் பட்டாலும் அதற்கு காரணம் அன்புமணியும் அவரது மனைவி சௌமியாவும் தான். என் உயிரை விட மேலாக என் கட்சிக்காரர்களை பாசத்தோடு நான் வளர்த்துள்ளேன். அன்புமணியும் அவருடன் இருக்கும் அந்த கும்பலும் திருந்த வேண்டும். டிசம்பர் மாதம் 30ஆம் தேதி
சேலம் மாவட்டம் தலைவாசலில் எங்களின் பொதுக்குழு கூட்டம் நடைபெற உள்ளது. அதில் கருத்துக்கள் கேட்கப்பட்டு யாரோடு கூட்டணி அமைப்பது என்பது குறித்து ஆலோசித்து முடிவு எடுக்கப்பட உள்ளது என்றார். இந்த செய்தியாளர்கள் சந்திப்பின் போது தலைமை நிலைய செயலாளர் அன்பழகன், விழுப்புரம் மாவட்ட கழக செயலாளர் ஜெயராஜ் உள்ளிட்ட பலர் உடனிருந்தனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். புதுச்சேரியில் ஆளும் கட்சிக்கு ஆதரவாக வாக்காளர் சிறப்பு சீர்திருத்த பணிகள். வீடியோ ஆதாரத்துடன் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவர் வைத்தியநாதன் குற்றச்சாட்டு. வடிசாராய ஆலையில் முன்னறிவிப்பின்றி பணி நீக்கம் செய்யப்பட்ட 53 ஊழியர்களுக்கு மீண்டும் பணி வழங்க வலியுறுத்தல். நிரந்தர ஆசிரியர்களை நியமிக்க வலியுறுத்தல். ஆரியாங்குப்பம் சிந்தனை சிற்பி சிங்கார வேலர் அரசு உயர்நிலைப் பள்ளி மாணவர்கள் சாலை மறியல். இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கமலா தொலைக்காட்சி சமூக வலைதளத்தை பின்பற்றவும். நன்றி, வணக்கம்.